everyone. நம்ம இன்னைக்கு chapter 10 types of chemical reactionல answer in detail first one பார்க்கலாம். What is thermolysis reaction? Thermolysis reaction என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு 2 மார்க்னா சிம்பிளா எழுதிட்டு போயிடலாம். ஆனா இது வந்து டீடைல்ல கேட்டிருக்காங்காட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட தான் எழுதணும். மேபி இது 7 மார்க்ல கேட்கலாம். ஆனா ஹை சான்சஸ் ஃபார் 4 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. இப்போ thermolysis reaction என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம decomposition reaction என்னன்னு பார்க்கலாமா? decomposition reaction ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு one big compound இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு big compound எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா break ஆகி எனக்கு two simpler substance கிடைக்குது. அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா two simpler substance இல்லை, ஒரு 2 or more, ரெண்டே இல்லை அதுக்கு மேலே சப்ஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்குதுன்னா அதுதான் நான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கும் தெர்மோலைசிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெர்மோலைசிஸ்னால் என்னன்னு முதல்ல டீகோட் பண்ணிடலாம். தெர்மோலைசிஸ்னால் ஒன்றும் இல்லை, தெர்மோனா எல்லாத்துக்கும் தெரியும் ஹீட், கரெக்டா? லைசிஸ் அப்படின்னா பிரேக் ஆகிறதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு பிக் காம்பவுண்ட், நான் மேலே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு பிக் காம்பவுண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது. ஆனால் எப்படி எனக்கு பிரேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹீட் அப்ளை பண்ணுறங்காட்டி தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகி எனக்கு 2 or more சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக கிடைக்குது. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து தெர்மோலைசிஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? இப்போ எனக்கு தெர்மோலைசிஸை நான் என்ன சொல்கிறாங்கன்னா எண்டோதெர்மிக் அப்படிங்கிறாங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த நான் சொன்னேன்ல பிரேக் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அங்கே பிரேக்குனா ஒன்றும் இல்லை, பாண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது. எனக்கு பாண்ட் பிரேக் ஆச்சுனாலே எனக்கு ஹீட் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீட் அதுக்கு தேவைப்படும். ஹீட்டுங்கிறது அதுக்கு இருந்தாதான் பாண்டுங்கிறது எனக்கு என்ன ஆகும் பிரேக் ஆகும். இந்த ஹீட்டை என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி எனக்கு 2 or more சப்ஸ்டன்ஸ் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக வந்து எனக்கு பிரேக் ஆகுதா, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் எனக்கு அப்படி பிரேக் ஆகிறது ஹீட் அப்சர்வ் பண்ணி தானே நடக்குது. அப்போ ஹீட் அப்சர்வ் ஆகுதுனாலே அதை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ தெர்மோலைசிஸ் எல்லாமே எனக்கு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த தெர்மோலைசிஸ்லயே எனக்கு 2 டைப்ஸ் இருக்குது. முதல் டைப், எனக்கு ஒரு காம்பவுண்ட் ஹீட்னால தான் பிரேக் ஆகுது, ஓகேவா? ஆனால் எப்படி எனக்கு பிரேக் ஆகி கிடைக்கும்னா எலமெண்ட்டாக கிடைக்கும், எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் எனக்கு இப்படி கிடைச்சதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஃபர்ஸ்ட் டைப்புங்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு HgO, இது பேர் என்னது மெர்க்குரி ஆக்சைடு, இதுக்கு பேர் மெர்க்குரி ஆக்சைடு. இதை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு மெர்க்குரி தனியாக கிடைக்கும், ஆக்சிஜன் ஆட்டம் தனியாக கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன், இங்கே எனக்கு 2 O இருக்குது, இங்கே ஒரு O தான் இருக்குது. அப்போ இங்கே நான் 2 போடுறேன், இங்கே Hg2 மாறிடுச்சு, இது 2. ஸோ எனக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் எனக்கு பிரேக் ஆகி எனக்கு 2 சின்ன சின்ன காம்பவுண்டாக எலமெண்ட்டாக கிடச்சிருக்கு. எலமெண்ட்னா என்னது, ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அதான் எனக்கு எலமெண்ட், கரெக்டா? காம்பவுண்ட்னா என்ன சொல்லுவேன், எனக்கு 2 ஆட்டம் கலந்து இருந்துச்சுன்னா அதை காம்பவுண்ட். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே காம்பவுண்ட் எனக்கு பிரேக் ஆகியும் எனக்கு காம்பவுண்டாக கிடைச்சதுன்னா, காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்டாக எனக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைப் 2ன்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா CaCO3. இதை நான் ஹீட் அப்ளை பண்ணி எனக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா CaO + CO2, CaCO3 CaO கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன
இப்போ இதுவும் எனக்கு என்னது, எனக்கு ஒரு காம்பவுண்ட் தான், எனக்கு இதுவும் ஒரு காம்பவுண்ட் தான், இதுவும் எனக்கு ஒரு காம்பவுண்ட் தான். ஸோ இது ரெண்டாவது டைப். ஸோ டைப்ஸ் பற்றி பார்த்துட்டோமா? அடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ், எனக்கு இண்டஸ்ட்ரீஸில் தான் எனக்கு இந்த தெர்மோலைசிஸ் ரியாக்ஷனுங்கிறது அதிகமாக யூஸ் ஆகுது. நிறையா காம்பவுண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவோ எலமெண்ட்டாக மாற்றுறதுக்காகவோ. ஸோ எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த தெர்மோலைசிஸ்னால தான் எனக்கு குயிக் லைம் கிடைக்குது, அதே மாதிரி லைம்ஸ்டோனும் கிடைக்குது. ஸோ குயிக் லைம், லைம்ஸ்டோன் இந்த ரெண்டுமே எனக்கு தெர்மோலைசிஸ் ரியாக்ஷனால தான் கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு குயிக் ரீகால் போயிடலாமா? இப்போ தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான் தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன். அதாவது எனக்கு காம்பவுண்ட் என்ன ஆகிறது, பிரேக் ஆகி எனக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக கிடைக்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டீகம்போஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் ஹீட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஹீட் கொடுத்து எனக்கு அது பிரேக் ஆச்சுன்னா அதை நான் என்னன்னு சொல்கிறேன், தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறேன். இந்த தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் எல்லாமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எனக்கு அட்மாஸ்பியரில் இருக்க ஹீட்டை என்ன பண்ணும் அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ணி தான் எனக்கு இந்த ரியாக்ஷனே நடக்குது. அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா எண்டோதெர்மிக். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனும் தெர்மோலைசிஸ் ரியாக்ஷனும் சொல்கிறாங்க. எனக்கு இதில் ரெண்டு டைப் பார்த்தோம் கரெக்டாக. ஒன்று, எனக்கு காம்பவுண்டு நான் ஹீட் பண்ணேன்னா நான் எலமெண்ட்டு தனியாக கிடச்சிதுன்னா எனக்கு பிரேக் ஆகி எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HgO ஹீட் பண்ணுறேன், Hg + O2ன்னு எனக்கு கிடைக்குது. ஸோ இது எனக்கு ஒரு காம்பவுண்ட், இந்த ரெண்டும் எனக்கு தனித்தனி எலமெண்ட்டாக கிடச்சிருச்சா ஃப்ரம் திஸ் ரியாக்ஷன், ரைட்? இப்போ அடுத்தது என்னென்னது, காம்பவுண்டை நான் ஹீட் பண்ணி பிரேக் பண்ணாலும் எனக்கு காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்டாக தான் எனக்கு கிடைக்கும், அந்த சப்ஸ்டன்ஸாக தான் எனக்கு கிடைக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CaCO3 நான் இது பண்ணேன்னா CaO + CO2. எனக்கு கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணி பிரேக் பண்ணேன்னா கால்சியம் ஆக்சைடு CO2 எனக்கு கிடைக்குது. அப்புறம் யூசஸ் என்ன பண்ணும், இண்டஸ்ட்ரீஸில் எனக்கு குயிக் லைம்ஸ்டோனும் எனக்கு குயிக் லைம்ஸ்டோன் வந்து எனக்கு என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரீஸில் இந்த ரியாக்ஷன் மூலியமாக தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். Hope you all understand. Thank you.